Hello students, welcome to Janu Max. Today class for 10th standard Max exercise 1.2 la third sum பார்க்கலாம். A relations R is given by the sets x, y ன்றது கொஸ்டின் என்ன கொடுத்துருக்காங்கன்னா y equal to x plus 3 கொடுத்துருக்காங்க. x epsilon 0, 1, 2, 3, 4, 5 கொடுத்துருக்காங்க. x ஓட வேல்யூஸ் என்னன்னா 0, 1, 2, 3, 4, 5. Determine its domain and range கண்டுபிடிக்கணும். ஓகேவா? ஸோ கொஸ்டின் என்னன்னா y equal to x plus 3. ஸோ எக்ஸோட வேல்யூஸ் கொடுத்துருக்காங்க. அதை கொண்டு போய் இதில் சப்ஸ்டியூட் பண்ணால் தான் நம்மளுக்கு ஒய்யோட வேல்யூஸ் தெரியும். ஸோ ஒய்யோட வேல்யூஸ் தெரியும் போது தான் நம்மளுக்கு டொமைனும் ரேஞ்சும் எழுதணும். டொமைன் ஏற்கனவே நம்மளுக்கு தெரியும், எக்ஸ்ன்றது தான் டொமைன். ஓகேவா? கொஸ்டின் என்னவோ அதுதான் டொமைன் அப்படின்றது ஞாபகம் வச்சுக்கோங்க. ரேஞ்சுன்றது நம்ம இந்த வேல்யூ கொண்டு போய் சப்ஸ்டியூட் பண்ணிவிட்டு கிடைக்கிறது தான் ரேஞ்சாக கிடைக்கும். அதுதான் ரேஞ்சில் எழுதணும். ஓகேவா? ஸோ இப்போ வேல்யூ பார்க்கலாமா? சொல்யூஷனில் y ஈக்குவல் டு எக்ஸ் ப்ளஸ் 3 இதுதான் கொஷின். ஓகேவா? எக்ஸோட வேல்யூஸ் என்ன அப்படின்னா கொடுத்துருக்காங்க அப்படின்னா 0, 1, 2, 3, 4, 5. ஓகேவா? ஸோ இப்போ ஒவ்வொரு வேல்யூவும் கொண்டு வந்து எக்ஸில் சப்ஸ்டியூட் பண்ணால் அது ஒய்யோட வேல்யூ கிடைக்கும். ஃபஸ்ட்டு 0 சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். 0 + 3 = 3. ஸோ இப்போ பாயிண்ட்ஸில் எழுதிடலாமா? 0ன்றது எக்ஸோட வேல்யூ, அப்போ 0, 3ன்றது ஒய்யோட வேல்யூ. இது கரெக்டாக எழுதுங்க, ஏன்னா கொஸ்டின் சேஞ்ச் ஆகி வரும், அந்த கொஸ்டினுக்கு மாற்றி போட்டுருவீங்க. ஸோ சப்ஸ்டியூட் பண்ணுறது எக்ஸோட வேல்யூ, அது எக்ஸா ஒய்யான்னு பார்த்துட்டு ரிலேஷனில் எழுதும் போது கரெக்டாக எழுதணும். ஓகேவா? நெக்ஸ்ட்டு எக்ஸுக்கு பதிலாக 1 கொடுக்கும்போது 1 + 3, ஸோ 4. அப்போ எழுதும் போது 1, 4. ஓகேவா? நெக்ஸ்ட்டு 2 + 3, நெக்ஸ்ட்டு 2 வேல்யூ கொடுக்கும்போது 2 + 3 5. அப்போ 2ன்றது எக்ஸு, 5ன்றது ஒய்யோட வேல்யூ. y equal to 3 + 3 = 6. ரெண்டையும் ஆட் பண்ணும்போது 6ஆ? இப்போ 3, 6. y equal to 4 வேல்யூ கொடுக்கலாம். 4 + 5, 4 + 3 = 7. இப்போ 4, 7. ஓகேவா? நெக்ஸ்ட் என்ன இருக்கும் பாருங்கள். 4, 7. 0, 1, 2, 3, 4. நெக்ஸ்ட் ஒய்யோட வேல்யூ என்ன கொடுக்கலாம்? 5 + 3 = 8. ஓகேவா? ஸோ அப்போ 1 கொடுக்கும்போது 0, 0 + 3 3, 1 கொடுக்கும்போது 1 + 3 4, 2 + 3 5, 3 + 3 6, 4 + 3 7, 5 + 3 8. ஓகேவா? ஸோ அப்போ இது எப்படி எழுதலாம்? 5, 8. ஏன்னா எக்ஸோட வேல்யூ என்னது? ஒய்யோட கொஸ்டின் என்ன கொடுத்துருக்காங்கன்னா y equal to x plus 3. ஓகேவா? ஸோ இப்போ இதில் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா ஆர் அப்படின்றது ரிலேஷன் என்ன எழுதிடுங்க 0, 3. ஏன்னா ஃபஸ்ட்டு எழுதி வச்சுட்டு எடுத்து எழுதும் போது ஈஸியாக இருக்கும். 1, 4, 2, 5, 3, 6, 4, 7, 5, 8. ஓகேவா? ஸோ இதில் என்ன கேட்டிருந்தாங்க அப்படின்னா டொமைன் கேட்டிருந்தாங்க. டொமைன் அப்படின்னாவே கொஷின் தான். கொஷினில் என்ன கொடுத்துருக்காங்க, நம்பர்ஸ் எக்ஸ் கொடுத்துருக்காங்களோ அதுதான் டொமைனில். அப்போ என்னென்ன வேல்யூ கொடுத்துருக்காங்க? 0, 1, 2, 3, 4, 5. ரேஞ்சுன்றது நம்ம கண்டுபிடிச்ச ஆன்சர்ஸில் ஒயில் என்ன வந்துச்சோ அதுதான். 3, 4, 5, 6, 7, 8. ஓகேவா? ஸோ இது எடுத்து எழுதணும், டொமைன் ரேஞ்சு. ஓகேவா? ஸோ இதோட வேல்யூஸ் எழுதிட்டோம். இதுதான் இதோட வேல்யூஸ், இம்பார்ட்டன்ட் 2 மார்க்ஸும் கூட. ஓகேவா ஸ்டூடெண்ட்ஸ்? சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்டுங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.